இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருதூர் என்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. உங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே மருதூர் எங்கே இருக்குன்றது நல்லா தெரியும். ஏன்னா வள்ளலார் பிறந்த ஊர் தான் மருதூர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் செல்லி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்ன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னடா கோவில்னு சொல்கிறீங்க ஆனால் கோவிலில் சாமியே காணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். இந்த கோவிலுக்கான ஸ்பெஷலே அதுதான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமி சிலை இருக்கும்ல, அது கிணத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த சாமி சிலைன்றது பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த சாமி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் வெளியில் வரும். பாருங்கள், இதுதான் அந்த கிணறு. இதுக்குள்ளே தான் சாமி இருக்கும். நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகும்போது நம்ம கிணத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போகணும். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பேங்கிள்ஸ். இவங்களுக்கு வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவங்களை பார்க்க வரும்போது வளையல் வாங்கிட்டு முன்னாடி 2-3 சூளை வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் அவங்களோட தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் இவங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த சாமி. அதாவது இவங்களை பார்க்கணுன்னா நம்ம இயர்லி ஒன்ஸ் வெயிட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்க வெளியில் வருவாங்க. நல்லா அந்த ஒரு நாள் நல்லா திருவிழா பயங்கரமாக கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வருஷம் வந்தவங்க தான் இவங்க. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சிலை கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய கதை. உங்ககிட்ட நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சாமி 5-6 சிலை கிட்டே இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த சிலை பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த சாமியோட ஃபேஸ் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஊரோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்த சாமி தான் இவங்க. அதுமாரி வருஷம் சாமி சேஞ்ச் ஆகிட்டு தான் வரும். அதாவது நம்ம உள்ளே இறங்கி சாமி எடுப்பாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு சிரிச்சிட்டு அந்த சாமி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே இறங்கி எடுப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்தவங்க தான் இவங்க. இப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப குழந்தையா இருப்பாங்க. ரொம்ப குட்டி சாலை. அதை எடுத்துகிட்டு நல்லா ஜோடிச்சு நிறைய மாலை போட்டு, அவங்களுக்கு மாலைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய மாலை போட்டு எல்லாருமே அவங்கள தேரில் வச்சு இழுத்து ஒரு தேர் ஃபங்க்ஷன் நடக்கும். இதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷல். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஊரை பற்றி தெரியுமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த சாமியை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இவங்களை பற்றி கொஞ்சம் தெரியும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே அதை ஷேர் பண்ணுறேன். இது எங்கள் ஊர் தான். இந்த ஃபங்க்ஷன் எங்கள் ஊரில் தான் நடந்துகிட்ருக்கு. இது எங்கள் ஊர் திருவிழா அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். இவங்க ரொம்ப